ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம க்ரோஷே பக்கெட் ஸ்லிங் பேக் பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம ஸ்லிங்கும் அதுக்கப்புறம் அந்த ட்ரா ஸ்ட்ரிங் இது ரெண்டும் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ எல்லாமே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்ட் 2 வீடியோலேயே வந்து நம்ம இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு நம்ம க்ரீன் கலர் யான் இருக்கு பாருங்க, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் யானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3mm ஹூக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் 161 செயின் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ 161 செயின் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 161 செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணுறேன். டோட்டலாக 160 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதே மாதிரி 160 சிங்கிள் க்ரோஷேயும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லீஃப் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதில் வந்து 12 செயின்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் செயின்ல வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் செயின்ல வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம் யான் ஓவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு அண்ட் செகண்டு அண்ட் தேர்ட். ஸோ இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. அகெயின் இன்னொரு ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன்.
இப்போ 2 ட்ரிபிள் crochet போட்டிருக்கேன் அண்ட் 3வது ட்ரிபிள் crochet போடுறேன். ஸோ இப்போ வந்து டபுள் crochet போடுறேன். அண்ட் இப்போ வந்து ஒரு half double crochet அண்ட் ஒரு சிங்கிள் crochet. இப்போ கடைசியாக ஒரு செயின் இருக்கும். அந்த செயினில் வந்துட்டு 3 சிங்கிள் crochet சேம் ஸ்டிச்சில் போடுறேன். ஸோ ஒரு சிங்கிள் crochet அண்ட் செகண்ட் சிங்கிள் crochet அண்ட் 3வது சிங்கிள் crochet போடும்போது நம்ம அந்த சைடு வந்துட்டு டர்ன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இப்போ எக்ஸஸ் யானை அப்படியே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் செயினில் வந்து ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் வந்து ஒரு half double crochet அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு டபுள் crochet. அந்த சைடு நம்ம என்னென்ன ஸ்டிச் போட்டோமோ அதே தான் இந்த சைடு ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ வந்து 3 ட்ரிபிள் crochet வந்து போட்டுக்கலாம். இப்போ 3 ட்ரிபிள் crochet போட்டாச்சு. அகெயின் ஒரு டபுள் crochet அண்ட் ஒரு half double crochet அண்ட் ஃபைனலாக சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம ரோப் கூட வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இதை. ஸோ இதுதான் நம்மளோட லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்ஸஸ் யானை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ரோப் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதில் வந்துட்டு இந்த லீஃபை வந்து இப்போ நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஆனை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு லீஃபையும் வந்துட்டு நான் அதர் சைடு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னா நான் யானெல்லாம் ஹைட் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து அந்த கிரீன் கலர் யானுக்கு கீழே அந்த கேப் இருக்குது பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம இப்போ இந்த ட்ரா ஸ்ட்ரிங்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஆர் பின் கூட வந்து போட்டுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் இந்த மாதிரி.
இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, அந்த இடத்துல இருந்த ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ ஒரு சைடு வந்து நான் ரோப் அட்டாச் பண்ணிவிட்டேன், இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு சைடும் அட்டாச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு சுருக்கிற மாதிரி தான் நம்ம நாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேண்டாம், 2 சைடுமே இழுத்தா சுருங்கும்ல, அந்த மாதிரி வேணும்னா அகெயின் இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங் ரெடி பண்ணி நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி பண்ணணும்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லிங் பேக்கான ரோப் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரோப் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3.5 mm ஹுக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த 6 ப்ளே யானுக்கு. ஸோ எனக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது 100 கிராம்ஸில். ஓகே, இப்போ நம்ம செயின்ஸ் தான் வந்து போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப் நாட் போட்டுட்டு இதுலேருந்து வந்து நம்ம 201 செயின் வந்து போட்டுக்கலாம். ஸோ 201 செயின்ஸ் வந்து இப்போ நான் போட்டுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் 201 செயினை கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 201 செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்லேருந்து சிங்கிள் க்ரோஷே, டோட்டலாக நம்மளுக்கு 200 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 200 சிங்கிள் க்ரோஷேவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 2 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்லிங் பேக்கோட ஸ்லிங்கை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கார்னரில் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம்ல, இந்த கார்னரில் வந்து இங்கே வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் இதுக்கு மேலேயே. இப்போ ஒரு சைடு ஆஃப் யானில் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதனால இந்த யான்லேயும் வந்துட்டு நல்லா ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸ் யானை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம யானை வந்து ஹைட் பண்ணியே கட் பண்ணிக்கிறேன். சேம் இந்த யானையும் வந்து ஹைட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் போட்டாச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த சைடும் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யான் இல்லாதனால எக்ஸ்ட்ரா யானை வந்து நம்ம நீடில் போட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நீடில் வந்து யான் போட்டு எடுத்திருக்கேன். இதையும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் போட்டாச்சு. யானை வந்து அப்படியே ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு யானையும் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லிங் பேக் வந்து ஃபைனலாக ரெடி ஆயாச்சு. ஸோ இன்னொரு சைடு 2 சைடு சுருக்கிற மாதிரி பேக் வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.